ஆதியே துணை. எல்லாருக்கும் நமஸ்காரம். அரமணி உருவேடுத்து பாரினை குருவாய் வந்த சுரவலர் கரசே காமீல் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கணன் நாதா போற்றி. இப்போ கொஞ்ச நேரம் அண்ணா வந்து நம்மளை சாலைக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாமெல்லாம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல. ஆனால் இப்போ இதை கேட்டு இதை அனுபவிச்ச ஒரு இன்பம் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வெளியே வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். இறைவனுடைய பெருங்கருணை வந்து எப்படி சொல்றது? இப்போ இந்த பாட்டில் வந்து தெய்வம் சொல்றாங்க, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து துறவலர் கரசர்னு பேர்? சும்மா எல்லாரும் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா. துறவலர்னாக்கா வந்து இப்போ புத்தரை சொல்லலாம், அப்புறம் வந்து பட்டினத்தார் சொல்லலாம். எல்லாத்தையும் திறந்து வந்து ஒரு குருபெருமான் கூட போறவங்கலாம் வந்து துறவிகள், திறந்து போறவங்க. ஆனா இவங்களுக்கு தெய்வத்தை மட்டும் ஏன் துறவலருக்கு அரசர்னு சொல்றோம்? யாராவது சொல்லுங்க, உங்க நீங்க சொல்லுங்க. துறவலருக்கு அரசர்னு ஏன் சொல்றோம்? சும்மா ஒரு ஜாலி தான். அதான் ஏன் சொல்றோம், என்ன காரணம்? எல்லாரையும் துறவலர்னு சொல்றோம், ஏன் அவங்க துறவலருக்கு அரசர்? இப்ப எல்லாருக்குமே திருமணம் நடந்திருக்கு, பெண்களுக்கெல்லாம். நீங்க எதை திறந்துக்க கணவன் வீட்டுக்கு வரீங்க? அப்பா அம்மாலாம் 25 வயசு வந்து கூட இருந்த தென்னை, திண்ணை, நாய், மரம், ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரு, புக்கு, ரூமு எல்லாத்தையும் திறந்து தானே வரும். எதுவுமே தெரியாத ஒரு இடத்துக்கு போறோம். நீங்க ஏன் திறந்து வரீங்க? புது உறவுக்காக வரீங்களா, துறவுக்காக வரீங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புறான், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான். அவங்க துறவு நடக்குதா, உறவு நடக்குதா? இப்ப துறவா உறவா? பெண்கள் வந்து கணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போறது, அது மட்டும் சொல்லணும். துறவா உறவா? ஏன்னா இவங்க வீட்டுல அந்த இன்பம் இல்லை. நீங்க 4 நாள் கழிச்சு அப்பா வீட்டு கூப்பிடுங்க, என் வீட்டுக்கார விட்டு வரமாட்டேம்பாங்க. 20 வருஷம் இருந்தாங்க, அப்பா அம்மா விட்டு வரமாட்டேங்கிறாங்க. அப்ப பட்டினத்தார்லாம் வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்காங்க. புத்தர் வந்து அரசாட்சியை வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா வந்து ஒரு குருபெருமான் கிடைச்ச உடனே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் திறந்துட்டாரு. நம்ம தெய்வம் வரைக்கும் தெய்வம் என்ன பண்றாரு, கண்டதும் எதை கண்டதும் பரத்துக்கான உறவு கண்டதும், பரத்துக்கான உறவு இன்னார்னு கண்டதும், நம்ம வாழ்க்கைக்கான துணை இன்னார்னு கணவனை கண்டதும். எப்படி இது வரைக்கும் வச்சிருந்த உறவாகி அப்பா அம்மா கணவன் இது தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டிலாம் விட்டுட்டு போறோமோ ஒருத்தரை நம்பி, அந்த மாதிரி இந்த ஒரு உறவை நம்பி இது வரைக்கும் தான் வச்சிருந்தது எல்லாத்தையும் விடுறாரு. அதான துறவு. துறவா உறவா? எழுதுறாங்க, உற்றுறவு கற்றவரில் இற்றை வரை கல்வி கற்றார் என்போல பெற்றவா. அப்ப அந்த உற்று உறவு, பரத்தோட உறவு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இகத்தை துறக்கிறாங்க. அப்ப துறவலர்னா யாரு? இகத்தை திறந்து பரத்துக்கு போறவங்களுக்கு பேரு வந்து துறவு. ஆனா தெய்வம் என்ன பண்றாங்க, பரமனே உருவே எடுத்து பரத்துல இருந்து இகத்துக்கு வராங்க. எங்க வராங்க? பரத்துல இருந்து யாராவது இகத்துக்கு வருவாங்களாங்க? இகத்தை ஏன் எல்லாம் திறக்கிறாங்க? சிற்றின்பத்தை விட்டு பேரின்பம் வேணுங்கிறதுக்காக. நம்ம ஏன் வந்து அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு கணவன் வீட்டுக்கு வரோம்? ஒரு இன்பம் அனுபவிக்கிறதுக்காக இல்லைங்களா? இந்த இன்பத்துக்காக தான் வரோம், அப்புறமே போக மாட்டேங்கிறேன்னு. ஆனா இவங்க வந்து அதை விட இன்பமா இகத்துல இருக்கும்.
அந்த கருணை தனிப்பெரும் கருணைனால வராங்க. நல்ல பரமனே பரத்துல இருந்து உருவே எடுத்து பாரிடை குருவாய் வந்த நம்மளை வந்து பரத்துக்கு கூட்டிட்டு போறது, இகத்துல இருக்கவங்களை பரத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக பரத்துல இருந்து இகத்துக்கு அவங்க வந்ததுனால துறவலக்கரசருங்கிறாங்க. யாருமே வந்து பரத்துல இருந்து இகத்துக்கு வந்ததே கிடையாது. தொடர்ந்து ஏங்க வர போறாங்க? இங்க இருந்து அங்க போறது தானே திறக்க போறாங்க. ஆனா அந்த துறவலக்கரசேன்னு ஒரு வார்த்தை எழுத முடியுமா? அருணனை பாதம் நோவ அடிமைக்காய் பரத்துல இருந்து இகத்துக்கு இறங்கி வந்த அப்படின்னு அங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தை வந்து ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா வந்து சொன்னாங்க, பொன்னரங்கம் நிஜமான மனைவி. ஆனா அண்ணா பேசுனதுல இருந்து இன்னும் வெளியே வர முடியல. அது வந்து ரொம்ப அந்த சொல்லு வந்து தாயும்பாங்க, தந்தைம்பாங்க, சேயனா ஆடி ஏசிம்பாங்க, சிநேகனா கூட நிற்பரும்பாங்க. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் மனைவிம்பாங்க. ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். உலகத்துல வந்து ஒரு புலன்ல சிற்றின்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லுங்க. லட்டு. நல்லா பார்த்து, லட்டு வந்து வாயில வச்சா இன்பமா இருக்கும், கையில வச்சா இன்பம் இருக்குமா? கண்ணில் பார்த்தா இருக்குமா? இருக்காது. ஒரு பொருள் ரெண்டு புலனுக்கு இன்பம் தரக்கூடிய பொருள் சொல்லுங்க. அப்படின்னா ஒரு மலர் சொல்லலாம். மலர் வந்து வாசனை தரும். மலர் கண்காட்சி வச்சிருப்பாங்க. பார்வைக்கும் அழகா இருக்கும், வாசனைக்கும் அழகா இருக்கும். 5 புலனுக்கு இன்பம் தரக்கூடிய பொருள் சொல்லுங்க. 5 புலனுக்கு இன்பம் தரக்கூடிய பொருள் உலகத்துல எப்படி? அது புலன் தானே, பொருள் கேட்கிற. லட்டு, மலர், அந்த மாதிரி பொருள் சொல்லணும். அப்படின்னா மனைவிதான். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தான் வந்து 5 புலனுக்கு இன்பம் தரக்கூடிய பொருள். ஒரு பொண்ணை வந்து பார்த்தா இன்பம் இருக்கும், பக்கத்துல தொட்டா இன்பம் கிடைக்கும், நுகர்ந்தா இன்பம் கிடைக்கும், கண்ணில் பார்த்தா காதுல கேட்டா இன்பம் கிடைக்கும். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆணுக்கு பெண். இதை வந்து திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதினாங்க. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஒன்றொடி 5 புலனும் ஒன்றொடி கண்ணே. அந்த 5 புலனுக்கால இன்பம் வந்து ஒரு பெண்ணுகிட்ட இருக்கு. வேற ஏதாவது இருக்குங்களா 5 புலன்ல இன்பம் அனுபவிக்கிறது? இல்ல. சிற்றின்பத்துல ரொம்ப பெரிய விஷயம் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் தான். அதனாலதான் கண்டதும் ஓடி போயிடுறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு. அதான் வந்து தெய்வம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் குருபெருமான் கூட போறாங்க? இந்த 5ஓட இன்பத்தை விட பெருசா இருந்தா தானே போக முடியும். மான்மியத்துல ஒரு வார்த்தை எழுதுறாங்க, இந்த 5த்துக்கான இன்பம் தெய்வம் கிட்ட இருக்குமா? இந்த 5 புலனுக்கான இன்பம் தெய்வம் கிட்ட இருக்குமா? ஏன்னா அந்த வாக்கியத்தோட தலைப்பு என்னன்னா, ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருப்பவளாகிய பொன்னரங்கள் எதை சொல்றாங்க? வாய்மையை சொல்றாங்க. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை, அவர்களின் வார்த்தையே மௌனதாரை. அவர்களின் வார்த்தையே மௌனதாரை. சர்வலோகத்திலும் பெரிது இது ஒன்றுதான். இறுதி சுகம் தருகிறவள் இவள் ஒன்றுதான் சொல்லும் போது எதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேல வந்து எழுதி வச்சாங்க வாய்மையை. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலைன்னு. அப்ப அதுதானே அந்த இறுதி சுகம் தரும் அப்படின்னு ஒரு மான்மியத்துல எழுத போறாங்க. தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமுருத ஒளியும் சுந்தரமும் இன்றோடு தொலைந்ததே. உலகத்துல இப்படி ஒரு சொல்ல எழுத முடியுமான்னு தெரியல. வெளியில வந்து உடலுக்கு 5 புலனுக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள், ஆனா வந்து அகத்துல 5க்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எழுதுப்பார். தந்தை மந்திரம் என்னவா இருக்கும்? மணக்கும், மதுரம், அமிர்தம், ஒளியும், சுந்தரம். இப்படின்னா ஒரு ஒரு சொல்லுக்குள்ளார இந்த 5 எழுத முடியுமா? அப்ப இறுதி சுகத்தை எப்படி தராங்கன்னா, இவங்கிட்ட இருக்கிற படைச்சிருக்கிற அத்தனை புலனுக்கு வந்து வெளியில கிடைக்குது, ஆனா அறிவுக்கு வந்து அவங்க தராங்க. அந்த 6 அறிவுக்குமான பொருளை வந்து தராங்கன்னு சொல்லிட்டு, தந்தை மந்திரம் மணக்கும் மதுரமிர்த ஒளியும் சுந்தரம் இன்றோடு தொலைந்தது. தந்தையே உன்னுடம்பை தனிகையர் என்றெண்ணி கூட தொடர்ந்தது குருவென்னீஸ்வரா இணையிலா உன் வாக்கு உடலை நோக்கி கலைமலிந்த உன் நடன காட்சி
அப்ப அதுல 5 புலனை வச்சிருக்கும் போது மனைவின்னு சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? உலகத்துல அம்மாவை ஏன் அம்மா விட மனைவிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாரும்? ஏன் அம்மா பொண்டாடி பக்கம் சாஞ்சிட கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இன்பத்தை அம்மா தர முடியாது. மனைவி தர இன்பத்தை வந்து இன்னொருத்தர் தர முடியாது. ஏன்னா லைசன்ஸோட கிடைக்கிறது. அது மாதிரி அந்த இன்பம் வந்து ஒரு குருபெருமான் கிடைக்கும் போது இவங்கிட்ட இருக்க அத்தனைக்கான ஒரு இன்பத்தை வந்து அவங்க கொடுக்க போறாங்க. அந்த பேரின்பத்தை தராங்கிறதுக்காக அங்க மனைவின்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, எனக்கு ஒரு சின்ன நேரம் ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் வந்த மெய்ஞானம் தெய்வம் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எப்படின்னா கிடைக்கும் எதையுமே விடாம. இப்ப காலைல 9:30 மணிக்கு வந்தோம், 12:30 மணிக்கு போறோம். 3 மணி நேரத்துல உலகத்துல ஞானம் கிடைக்குமா இல்ல எமகிட்ட இருக்கிற வல்லமை கிடைக்குமா அப்படின்னா உலகத்துல ஒருத்தரம் தான். அக்கா எல்லாரும் கேளுங்க, கதை கதைன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. உலகத்துல ஒருத்தரம் தான், அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும்னு ஆசை. என்ன கிடைக்கணும்னு, எப்படியாவது மோட்சம் வாங்கணும்னு நினைக்கிறான். அவர் முன்னாடி கடவுள் வந்துட்டார். அவன் முன்னாடி கடவுள் வந்துட்டார். வந்த உடனே கேட்கிறார், நான் உனக்கு மோட்சம் தரேன்ப்பா, நோ ப்ராப்ளம். உன் கையில என்ன வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. அவன் பாக்கெட்ல பார்த்துட்டு 2000 ரூபா இருக்குண்ணா. சரி 2000 ரூபா கூட நான் உனக்கு மோட்சம் தரேன்ட்டு. அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? ஏன்னா அவன் மோட்சம் ரொம்ப அவளோட தேடிட்டு இருந்தான். அவர் வேற கிடைச்சிட்டாரு. 2000 ரூபா கொடுத்துட்டான். தெய்வம் வந்து கடவுள் வந்து மோட்சம் கொடுத்துட்டாரு. மோட்சம் கொடுத்தோன்னா அவன் சொல்றான், மோட்சத்தை வாங்கிட்டு சொல்றான், காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லையேன்னா. அவன் கார் வேற நீ வச்சிருக்கியா, சொல்லவே இல்லையே. அப்ப என்ன பண்ற, அந்த மோட்சத்தை என் கொண்டு வந்துட்டாரு. நீ காரை திருப்பி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனுக்கு மோட்சம் தரேன். ஏன்னா கொடுத்தாதானே தர முடியும். அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். அவனுக்கு தேவை மோட்சம். ஏன்னா ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கிறான். சரின்னு சொல்லி தெரியுமா, ஓகே இந்த காரையும் தரேன், என்ன மோட்சம் கொடுத்தாரு. அவருக்கு சரின்னு காரை வாங்கிட்டு மோட்சம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க, நான் எப்படி வந்து ஆபீஸ் போறதுன்னா, உனக்கு ஆபீஸ் வேற இருக்கா, நீ அப்ப ஆபீஸையும் என்கிட்ட கொடுனாரு. என்ன பண்ணுவான், ஆபீஸையும் கொடுக்குறான். அவனுக்கு மோட்சம் வேணுங்கிறதுக்காக கார் கொடுத்துனா ஆபீஸ் கொடுத்தான். சரி மோட்சத்தை வாங்கிட்டு சொல்றான், ஆபீஸ் இல்லாம என் வீட்டுக்கு எப்படி நான் வந்து சம்பளம் சம்பாதிச்சு கொடுக்குறது தான். ஓ உனக்கு வீடு குடும்பம் எல்லாம் வேற இருக்கா, அதையும் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணா, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இவர் என்ன கொடுத்தாரு, மோட்சம் கொடுத்தாரு. இப்ப இவர் கையில வந்து மோட்சம் இருக்கு, இது எல்லாம் வந்து அவருக்கு கொடுத்துட்டான். இப்ப கேக்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஒவ்வொன்றா நிறைய சொல்லிட்டு இருந்தா டைம் ஆகும். எப்படா வீட்டுக்கு போவேன்னு கேட்டாரு. முதல்ல வீட்டுக்கு போறேன்டா. அந்த கருணை வந்து இது வரைக்கும் வந்த மெய்ஞானம் இதுதான். நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது கிடைக்கும் இல்லைங்களா? இப்ப அண்ணா சொன்னாங்க பாருங்க, இதெல்லாம் வந்து இது பெருசா இது பெருசான்னு கேட்கிறப்ப, ஏன்னா புருஷன் பெருசுங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம். இது இல்லாம எகத்தை விடாம பரம் கிடைக்காது. இது வரைக்கும் தெய்வம் வரைக்கும் அதான் சட்டம். நமக்கு மட்டும் வந்து என்ன பண்றாங்க, கல்யாணம் ஆனாதான் சேர்ப்பாங்கிறாங்க. அங்கேயே சட்டம் வந்து ஆப்போசிட்டா மாறிடுது. எப்படா போவேன்னாங்க, தெரியலன்ட்டான். மோட்சம் தான் கிடைச்சிச்சுன்னு. நீ என்ன பண்ற, இப்ப நீ கொடுத்திய அந்த பொருளா யாருதுன்னு கேட்டாங்க. இப்ப நீ என்கிட்ட கொடுத்துட்டியா, உன் வீடு, மனைவி, மக்கள், ஆபீஸு, காரு, 2000 ரூபா. இல்ல தெய்வம் உங்களுக்கு தான். மோட்சம் யாருது, மோட்சம் என்னது. சரி நீ என்ன பண்ற, இந்த பொருளா நீயே வச்சுக்க, கடனா வச்சுக்க, என்ன வச்சுக்க, அது எனது. நீ கடைசி மூச்சு வரைக்கும் நீ வீடு இல்லாம இருக்க முடியாது, கார் இல்லாம இருக்க முடியாது. அதனால கடைசி நாள் வரைக்கும் வச்சுக்கோ. ஆனா உண்டு நினைச்சு அனுபவிக்காதுன்ட்டாங்க. அது யாருது, எனது. அதனால இருக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டாங்க. இதான் மெய்வழிங்க. அது எத்தனை அளவிலா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டவன், நிழல் போலும் பிரியாதேனை ஆண்டவன், தலையில் என் குரு தாழ் வாழி வாழியே